கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நாள் டிவைன் வேர்டோடாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. சங்கீதம் 136:11 பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி எழுதியிருக்கிறது. யார் நடுவில் இருந்து புறப்பட பண்ணினார் அப்படின்னா எகிப்தியர் நடுவில் இருந்து. யாத்ராகமம் பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2வது அதிகாரத்துல எழுதியிருக்கிறது, எகிப்தியர் எப்படின்னா நடத்தினாங்கன்னு சொல்லிட்டு. அவர் இஸ்ரவேலரை வேதனைப்படுத்தினாங்களாம், கொடுமையாய் நடத்தினார்கள், வேலை வாங்கினார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது, ஒடுக்கினார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது, பிறந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்று போட்டார்கள், நைல் நதியில அப்புறம் போட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவர்களை கொடுமையாய் நடத்தினாங்களாம். இஸ்ரவேலர் தங்கள் ஜீவனையும் கசப்பாய் நினைக்கும்படியாய் அவர்கள் அப்படியாய் கொடுமையாய் நடத்தினார்கள்னு வசனம் சொல்லுகிறதுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய கிருபை அவர்கள் மேல இருந்தது. எப்படின்னு பாக்குறீங்களா? எகிப்தியர் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்களாம். ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை அவர்களுக்குள்ளாய் கட்டளையிட்டார், பலத்தை கொடுத்தாருங்க. அது மாத்திரம் அல்ல, எகிப்தியருடைய வியாதிகள் எதுவும் இஸ்ரவேலரை அண்டாதபடி அவர்களை பாதுகாத்தார். தம்முடைய இரத்தத்தை அடையாளமாய் வைத்தாருங்க. அவர் இரத்தத்தினால பாதுகாத்தார். சரி, ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை வருது, அவர் கிருபை இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நிறைய சூழ்நிலைகளில நம்ம இக்கட்டான சூழ்நிலையில மாட்டி இருக்கிறோம் அப்படின்னா அப்படி கிருபை நம்மளை தாங்குதுன்னு மறந்துடாதீங்க. அது வழியாய் நம்மளை நடத்துவாங்க. அது வேதனைக்குள்ளான சூழ்நிலையா இருக்கலாம், ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையா இருக்கலாங்க. எதுவா இருந்தாலும் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார், அவருடைய கிருபை என்று மறக்காதீங்க. அது மாத்திரமல்ல, சோ அப்படியே இருந்துடலாமா? இல்லைங்க. அந்த கிருபை நம்மள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, எகிப்தியர் இஸ்ரவேலரை துரிதப்படுத்தினாங்களாம். எவ்வளவாய் அவர்கள் வேலை வாங்கி துரிதப்படுத்தினார்களோ அதே எகிப்தியர் என்ன பண்ணாங்கன்னா, பின்னாலே இருக்கிற அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள தேசத்துல இருந்து எகிப்தியர் நீங்க போங்கன்னு சொல்லி அவங்களுடைய இலக்கை நோக்கி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்கு போகும்படியா இவர்களே, எகிப்திய ஜனங்களே என்ன பண்ணாங்களாம்? துரிதப்படுத்தினாங்களாம். இந்த நாள்ல உங்களை ஒடுக்குற யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண இடத்திற்கு அவர்களே உங்களை அனுப்புவாங்க. ஆண்டவர் அவர்களையே வழிகாட்டியாய் நடத்துவாருங்க. இஸ்ரவேலர் எல்லாரையும் கொள்ளையிட்டாங்களாம். எகிப்திய ஜனங்கள்ட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் வாங்கி நல்ல பெரிய பரிவாரத்தோடு நடத்தினாங்க ஆண்டவர். அதே போல இந்த நாளில உங்களுடைய சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அதுலயும் கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. அது மாத்திரம் நின்று போகல, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் உங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து புறப்பட பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனம் நடத்தினது போல உங்களையும் விசாலமான இடத்துல, உயர்ந்த இடத்துல கண்மலையில நிறுத்துவாருங்க. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.